தமிழிலே அலங்காரம் செய்தார். அதுதான் கந்தர் அலங்காரம். மொத்தம் 108 பாடல். ஒரு பக்கம் 51 பாடல், ஒரு பக்கம் 51 பாடல், 6 பாடல் குஞ்சம் போன்று நேரசை நிறையசை. அது ஐயா சீர்காழி கூட மாயோன் மருகனை மன்றாடி மைந்தனை என்று ரொம்ப அழகாக பாடியிருப்பார். அப்படிப்பட்ட தமிழ் தான் நிரந்தரமானது. அந்த நிரந்தரமான தமிழை அலங்காரம் செய்தார். நீயோ மலர்கள் இல்லை, மலர்களுடைய பெயர் நாளை. அப்படிப்பட்ட கந்த கடவுள் உமது சொந்த கடவுள். இந்த நிலமோ குறிஞ்சி நிலம், மலையும் மலை சார்ந்த இடம். குமரன் முடிகொண்டிருக்கிறார். அந்த குமரனுடைய திருவருளாலே குமர கடவுளும் தமிழும் வெவ்வேறல்ல என்பதை உணர்த்த வேண்டும். மலருக்கும் மனிதர்களுக்கும் சம்பந்தம் உண்டு மட்டுமல்ல, மலர் தான் பெண்ணு. வள்ளி திருமணம், ஏன் வள்ளிக்கு திருமணம், முருகனுக்கு திருமணம்னு வச்சிருக்கலாமே. அப்படின்னா ஏன் பெண் பேரால பத்திரிகை அடிக்கிறாங்க தெரியுமா? சாவித்திரி கல்யாணம், சுபத்ரா கல்யாணம், மீனாட்சி கல்யாணம், சீதா கல்யாணம் எல்லாம் பெண்களுடைய பெயராலேயே இருக்கும். ஏன்னு கேட்டா பெண்கள் பூவையர்னு பேரு. அர்த்தம் ஊர் உலகத்துல நம்மளை பத்தி என்ன பண்ணலான்னு காது கொடுத்து கேட்கறான் பாரு, ஒட்டு கேட்கிற புத்தி. என்னைக்கு அந்த புத்தி போகுதோ அன்னைக்கு தான் அவன் முழு சாமியா இருந்தான். அப்ப பாடுறாரு, வித்தாரமும் கடமும் வேண்டாம் மட நெஞ்சே செத்தாரை போலே திரினாரு. அந்த மகான் பிறந்த மண்ணு எப்படி எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள் பாருங்க. ஆனா ஒரு குப்பை தொட்டியில போய் எச்சில் சோறு எடுத்து சாப்பிட்டு இருக்காரு. எச்சியலை எடுத்து குத்த வச்சுக்கிட்டு பல்லவ மன்னன் தேர்ல வர்றேன். தேர்ல வந்த மன்னன் பாக்குறான், இவர் எங்கேயோ பார்த்தது மாதிரி இருக்கு. தேரோட்டி சொல்றாரு, அவர் தான் உங்க பிறந்த நாளுக்கு முத்து மாலை பரிசா போட்ட பட்னத்து செட்டியாரு. அவரா இவரு? நல்ல சொர்க்கத்துல வாழ்ந்த மாதிரி வாழ்ந்தாரு. ஏன் இப்படி குப்பை தொட்டிக்கு வந்தாரு? மண்டை எதுவும் மூளை கோளாரா போச்சோ அப்படின்னு கீழே இறங்கி வந்து சுவாமியை பார்த்து கேட்கிறான் மன்னவன். செட்டியாரு, பாட்டுக்கு வெல்வெட்டு மெத்தையில படுத்துட்டு வந்துருங்க, இப்படி குப்பை தொட்டிக்கு வந்துட்டீங்களே, இதுல என்ன உங்களுக்கு சுகம் கிடைக்குதுன்னு மன்னன் கேட்கிறேன். சாமி சொல்றாரு, மன்னவா நீ நிக்கிற, நான் உட்கார்ந்துருக்கேன், இதை விட என்னடா சுகம் வேணும்னாரு. நீ நிக்கிறா, நான் உட்கார்ந்துருக்கேன், இதை விட என்ன சுகம் வேணும்? உன்னைய கண்டவன பயந்து நடுங்கி இருப்பேன். ஏன் இப்படி சொத்துக்கு வரி போட போறியோன்னு வீட்டுல இருந்திருந்தா, இப்ப என்ன இப்படி கோவணத்துக்காக வரி போட போற போயான்னாரு. அந்த மகான் பிறந்தது. எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள் முன்னோர்கள், நாம் எப்படி வாழ்கிறோம், எதை நோக்கி பயணிக்கிறோம் என்ற சிந்தனை இல்லாம. எங்க அண்ணன் என்ன கதை கேட்டாருன்னா, அது ராஜபாட்டா வந்தா சொல்லி தொலையா சொல்லலாம், இருந்தாலும் நாரதரா இருந்து சொல்லணும்னு பிரியப்பட்டு கேட்டுவிட்டாரு. அது சிங்கப்பூர்ல இருந்து கேட்கறாங்களாம். உரமா ஒரு கதையை சொல்றாரு. சரி சரி, அவருக்காக சொல்றேன், கோச்சிக்காதீங்க. இருந்தாலும் சொல்றேன். ஒருத்தர் 50 வயசுல ஒருத்தருக்கு கல்யாணம் பண்றாங்க. 50 வயசுல எதுக்கு கல்யாணம் கேட்குறீங்களா? கேட்காது. ஏற்கனவே ஒரு கல்யாணம் ஆகி குழந்தை குட்டியெல்லாம் இருக்கு அப்படின்னா கல்யாணம் பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, பிள்ளை இல்லை, சொத்து பத்து நிறைய இருக்கு, சரி புதுசா ஒரு குடும்பத்துக்கு வாரிசு வேணுமேனு சொந்த பந்தத்துல பார்த்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்றாங்க. அது சின்ன பிள்ளை, அவருக்கு 50 வயசு, அந்த பொண்ணுக்கு 25 வயசு. பாதி வித்தியாசம் இருக்கா? 2 பேரும் கல்யாணம் பண்ணி வச்சாச்சு, 2 பேரும் குடும்பம் பண்றாங்க. எழுத்த வீட்டுல ஒரு பையன் 25 வயசுல ஒரு பையன், எழுத்த வீட்டுல நம்ம மணிகண்டபுரம் மாதிரி ஒரு பையன் எழுத்த வீட்டுல. சரி, ரொம்ப நிமிர்ந்து உட்கார்றான் பாருங்க. அவன் பேரை சொல்லிட்டான். ஆமா, கதையை கேளு, எவ்வளவு சாமர்த்தியசாலின்னு பாருங்க. இப்ப எழுத்த வீட்டு பெரிய ஒரு மனைவிக்கும் மணிகண்டபுரம் மாதிரி இருந்த அந்த பையனுக்கும் பழக்கம் நல்ல பழக்கம் தான். ஆமா, பொம்பளை பிள்ளை மாசம் ஆயிடுச்சு. ஆமா, அவங்க 2 பேருக்கு நல்ல பழக்கம், மற்றவங்களுக்கு தப்பா தெரியும். அதுக்கு என்ன செய்யறது? பொம்பளை பிள்ளை மாசமானோன்னு அவருக்கு ரொம்ப சந்தோஷம். இத்தனை கல்யாணம் பண்ணி 3வது கல்யாணம் பண்ணி பொம்பளை பிள்ளை வாரிசு வரப்போகுது நம்ம குடும்பத்துக்கு அப்படின்னு ரொம்ப பெருமையா நினைக்கிறாரு. 10வது மாதம் குழந்தை பிறந்துருச்சு. அந்த நேரத்தில் பாருங்க, எழுத்த வீட்டுக்கார பையன் ஊர்ல இல்லை, வெளியூர் போயிட்டேன். குழந்தை பிறந்தா குழந்தைக்கு பேர் சூட்டு விழான்னு கொண்டாடுறாரு. நம்ம அண்ணன் ஆரம்ப ஒளிபெருக்கி நிலையத்தை வச்சு ஒளிபெருக்கி கட்டி மங்களகரமா வாழை மரமெல்லாம் கட்டி எல்லாருக்கும் வர சொல்லி பெயர் சூட்டு விழா அப்படின்னு நிகழ்ச்சி நடக்குது. வர்றாங்க, பிள்ளைய வாழ்த்துறாங்க, விபூதி பூசுறாங்க, சாப்பிட்றாங்க. இப்போ வெளியூர் போன எழுத்த வீட்டுக்கார பையன் அன்னைக்கு தான் ஊருக்கு வர்றேன். அவனுக்கு தெரியல இங்க என்ன நடக்குதுன்னு. பக்கத்துல விசாரிக்கிறேன், என்ன வீட்டுல விசேஷம்? ஒன்றும் இல்லப்பா, அந்த பொம்பளை பிள்ளை மாசமா இருந்துச்சுல. ஆமா, குழந்தை பிறந்திருக்கு. சரி, அதுக்கு அவங்க வீட்டுக்காரரு பேர் சூட்டு விழா கொண்டாடுறாருன்னு சொல்ல கோபம் இவனுக்கு தலைக்கு ஏறிடுச்சு. ஏன் கஷ்டப்பட்ட இல்ல, அவன் நினைக்கிறேன் பிள்ளை நமக்கு பெற்றுக்கிட்டு அவங்க பேர் சூட்டு விழா கொண்டாடுறேன்.